ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க எழில். உங்களுக்காக நான்கிற தலைப்புல இது 4வது எபிசோட். போன எபிசோட்ல பார்த்திருந்தீங்கன்னா, நான் என்னோட சைல்ட்ஹுட் மெமரீஸ் பத்தி சொல்லியிருந்தேன். நான் அதுல நெறைய இருக்கும் நம்ம சொல்ல. ரொம்ப உங்களுக்கு போர் அடிச்சிடாம இருக்கணும் அப்படிங்கிறனால, முடிஞ்ச அளவு ஒரு 10லருந்து 15 நிமிஷத்துக்குள்ள அந்த ஒரு எபிசோடும் இருக்கணுங்கிறனால நான் அங்க ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுல நான் பேசிக்கா அம்மா, அப்பா பத்தி சொல்லியிருப்பேன். அவங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் எங்க வீட்ல அம்மா, அப்பா, தம்பி எங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? தம்பி நானும் சண்டை போட்டுட்டே இருப்போம். அ அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அடிப்பாங்க. அப்பா எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க? இதுதான் நான் உங்கட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதோட கன்டினியூஷன தான் நான் இப்போ பேசப் போறேன். நான் சொன்ன மாதிரி அம்மா அடிப்பாங்கன்னு சொன்னேன்ல, சும்மாலாம் இல்லங்க. அம்மா அடின்னா ரொம்ப எனக்கு பயமா இருக்கும். நிஜமாவே எனக்கு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்க அம்மாவ பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இப்படி சொல்றா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இப்ப எங்க அம்மானா எனக்கு அவ்ளோ உயிரு. அம்மா இருக்காங்க. நான் அத சொல்றேன் போக போக. ஆம், அம்மானா ஓவர் பயம். ரொம்ப அடிப்பாங்க அம்மா. அடிப்பாங்கன்னா சேட்டை சும்மாலாம் அடிக்க மாட்டாங்க. நாங்க சேட்டை பண்ணியிருப்போம். நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு சின்ன பொய் சொல்லியிருப்பேன். ஆ தம்பி நானும் அடிச்சுக்குவோம். இந்த மாரி ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் அடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரியும். இப்பதான் அது ஒரு வயசு வரைக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு இப்பதான் புரியும். நம்ம அம்மா நம்ம நல்லதுக்காக தான் அடிச்சாங்கன்னு சொல்லி. ஆ ஆனா அந்த பயத்தினால என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு என் லைஃப்ல அப்படிங்கிறத நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அப்பா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்பா ரொம்ப கூல். ரொம்ப கூல்னா ரொம்ப அப்பா திட்டி பார்த்ததில்ல. எங்கள திட்டவே மாட்டாங்க அப்பா. நாங்க சண்டை போட்டா ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு அப்படி பேசிட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அப்படி போயிருவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ரொம்ப ஓவரா சண்டை போடுறோம். தம்பி நானும் ஓவரா அடிச்சுக்கிறோம்னா "பிள்ளைங்களா நீங்க" அப்படிம்பாங்க. அ படத்துல மாதிரி இந்த ஒரு செகண்ட் விட்டுட்டு, "தெய்வங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்பா ரொம்ப ஃபன்னியா என்கிட்ட தம்பிகிட்ட ரொம்ப கோவப்பட மாட்டாங்க. அடிக்கவே மாட்டாங்க அப்பா. அம்மா தான் அடிப்பாங்க. அப்பா அடிக்க மாட்டாங்க. ஒரு வயசு வரைக்கும் அப்பா ஊட்டிலாம் விடுவாங்க. அப்பாவுக்கு பால் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். எங்க சைடு அங்க நைட்டு அந்த மாரிலாம் பால் சாதம் சாப்பிடுவோம். சைடுல தொட்டுக்கிறதுக்கு நாங்க பொட்டணம்னு சொல்லுவோம். பொட்டணம்னா நம்ம இந்த கடலை பருப்பு, காராச்சேவு இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குல்ல, கார ஐட்டம். அத தான் நாங்க பொட்டணம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க எங்க ஊர்ல ஒரு கடை இருக்கும். ராமுடு கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடையில இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பொட்டணம் வாங்கிட்டு வருவாங்க. எங்க அயப்பாலாம் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. அப்பா வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அத பால் சாதத்துல வச்சு ஊட்டிலாம் விடுவாங்க. அந்த மாதிரி அப்பா கிட்ட இப்படிதான் இருக்கும் கனெக்ஷன். அம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் இல்லங்க. நல்ல நெறையவே டிஸ்டன்ஸ் எங்க அம்மாக்கு. அந்த டிஸ்டன்ஸ்னால என் வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அனுபவிச்சேன். அ அதுக்கு ஆனா அந்த அனுபவங்கள்னால நான் நெறைய பாடம் கத்துக்கிட்டேன். அ ஏன் எனக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு. என் பொண்ணுகிட்ட நான் எப்படி இருக்கணும்? இப்போ அதுக்காக அவ படிக்கல, சேட்டை பண்ணான்னா அடிக்க தான் செஞ்சிருப்பேன் நானும். ஆனா, அ என் பொண்ணுக்கு அவ நெனைக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட பேசுற ஃப்ரீடம் நான் அவளுக்கு குடுத்துருக்கேன். அப்பயும் எங்க அம்மா நெனச்சிருந்திருப்பாங்க. அந்த ஃப்ரீடம் எனக்கு குடுத்ததா, ஆனா அவங்களுக்கு தெரியல. அவங்க இந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டா இருந்தனால, எங்க அம்மாவ விட்டு நான் தூரமா தான் இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. பட் வாழ்க்கை எங்களுக்கு அத தெரிய வைக்கிறதுக்கு நெறைய பாடங்கள்லாம் கத்துக் குடுத்து, ஒரு ஒரு சில கட்டங்களுக்கு மேல தான் அது தெரிஞ்சுச்சு. எனக்கும் சரி, எங்க அம்மாவுக்கும் சரி, அதெல்லாம் அப்பதான் புரிஞ்சுச்சு. ஏன்னா நான் ரொம்ப தூரமா போயிட்டேன் எங்க அம்மாவ விட்டுட்டு. ரொம்ப அம்மா கிட்ட ஷேர் பண்ணலாம் மாட்டேன் எதுவுமே. படிக்க அம்மா படிக்காட்டி அடிப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு பயத்திலேயே தான் இருந்தது என்னோட சைல்ட்ஹுட் டேஸ். சரி ரொம்ப இது போரிங்கா இல்லாம, நமக்கு ரொம்ப எப்ப எல்லாருக்கும் நம்மளோட ஸ்கூல் தானே நம்மளோட சைல்ட்ஹுட் தான் ஞாபகம் வரும். நான் என்னோட ஸ்கூல பத்தி சொல்றேன். அ எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, 2 ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஒண்ணு நான் படிச்ச ஸ்கூலு. இன்னொன்னு பாரிவள்ளல் ஸ்கூல்ன்னு சொல்லி. நான் படிச்ச ஸ்கூல் மட்டும் பேர் சொல்லல. இருக்கட்டும் பரவால்ல. அ இன்னொன்னு பாரிவள்ளல்ன்னு சொல்லி ஊரோட அவுட்டர்ல இருக்கும். இது 2மே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தாங்க. ஏன்னா, இப்ப தான் நமக்கு சிபிஎஸ்இ இருக்கு, ஐஜிசிஎஸ்இ இருக்கு, ஐசிஎஸ்இ இப்படி நெறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. நெறைய டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கு. பட் அப்போ கவர்ன்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இது 2 டைப் தான். எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி கவர்ன்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் இருக்கும். கவர்ன்மெண்ட் கேர்ல்ஸ் ஸ்கூல் இருந்தது. அப்புறம் ஒரு முனிசிபாலிட்டி ஸ்கூல், சின்ன ஸ்கூல் பிரைமரி மாதிரி எங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே இருந்தது. ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல அந்த டைம்லலாம் எங்க ஸ்கூல் தான். ஏன் அப்டின்னா, அது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். பிரைவேட் ஸ்கூல் 2மே நான் சொன்ன அந்த 2மே இங்கிலீஷ் மீடியம் பிரைவேட் ஸ்கூல். ஒண்ணு நான் படிச்சது. இன்னொன்னு எங்க ஊர்ல இருக்க அந்த பாரிவள்ளல் ஸ்கூல். அது என்னமோ தெரியல.
எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். அது எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் ரொம்ப போட்டி இருக்கும். எல்லாம் அப்படி சொல்லி சொல்லி எனக்கு அந்த ஸ்கூல் அதனால பிடிக்காது. அந்த பாரிவள்ளல் ஸ்கூலே வந்து ரொம்ப பிடிக்காது. எங்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஓரியன்டட் ஸ்கூல்ன்னு சொன்னேன்ல. மாதா, ஜீசஸ் கும்பிடுறவங்க தான். சிஸ்டர்ஸ் கான்வென்ட் தான் ரன் பண்ணாங்க அந்த டைம்ல. நீங்க நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஹிந்து தான். எனக்கு அந்த ஸ்கூல் பார்க்க அவங்களோட நெறைய அந்த ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்றதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கும். இதுல நான் எந்த ரிலிஜியன பத்தியும் பேசவோ, ப்ரமோட் பண்ணவோ அந்த மாரியெல்லாம் செய்யல. இது என் லைஃப்ல நான் நடந்தத சொல்றேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு கதை மாரி கேட்டுக்கோங்க. ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. நிஜமாவே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அ அ அங்க வந்துட்டு சர்ச் இருக்கும். மொத நான் எல்கேஜி படிச்சதே வந்து சர்ச்ல தான் எங்களுக்கு எல்கேஜி எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ரொம்ப டீப்பா ஞாபகம் இல்லாட்டி, சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும்ல, அத மட்டும் தான் நான் சொல்றேன். இதுல கற்பனையோ, இல்ல நடக்காத விஷயத்த நான்லாம் சொல்லல. எனக்கு எந்த அளவு ஞாபகம் இருக்கோ, அத மட்டும் அங்கங்க நான் டச் பண்ணி சொல்றேன். எனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்ல வந்து அந்த உள்ள வந்து ஜீசஸ் சாமி இருக்கிற இடத்துல வந்து கேண்டில் பொருத்தி வச்சு, முட்டி போட்டெல்லாம் எல்லாரும் பிரேயர் பண்ணுவாங்க. நானுமே நெறைய நாள் அந்த என்னோட 10த் வரைக்குமே நான் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன். எல்கேஜிலருந்து 10த் வரைக்கும். ஸோ நெறையா நாள் அங்க வந்து டெய்லி டெய்லி முன்னாடிலாம் நாங்க போய் பிரேயர் பண்ணிட்டுலாம் அப்புறம் கிளாஸ்க்குலாம் போவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அங்க வந்துட்டு உள்ள வந்து ஒரு சிஸ்டர்ஸ் கான்வென்ட் இருக்கும். அது பார்க்கவே ஆசையா இருக்கும். அவங்க வந்து எனக்கு அந்த வயசுல வந்து கடவுளுக்கு சர்வீஸ் பண்றவங்க தான் அப்படின்லாம் எனக்கு புரியாது. தெரியாமயே சும்மா அவங்க பார்க்குறப்போ சிஸ்டர்ஸ்லாம் அழகா இருப்பாங்க. ஒரு நீட்டா அந்த யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ்லயே கான்வர்ஸ் பண்ணுவாங்க. அம் அந்த மாதிரி எனக்கு நம்ப மாட்டீங்க. எனக்கு ஒரு ஒரு கட்டம்லாம் வந்துட்டு நம்மளும் சிஸ்டர் ஆயிரணும். அப்படிலாம் நான் நெனச்சது உண்டு லைஃப்ல. அத பத்தி என்னன்னே ஒரு அறிவு இல்லாம, நம்ம சும்மா ஒரு விஷயம் பார்க்குறப்போ நம்ம நெனைப்போம்ல, ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிற மாரி நான் சிஸ்டர் ஆகணும்லாம் நெனச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்க ஒரு சிஸ்டர், ரொம்ப சின்ன வயசுல தான் அந்த ஸ்கூல்ல இருந்தாங்க. ரோஸ்லின் சிஸ்டர்ன்னு சொல்லி. அவங்கள வந்து இப்ப எங்க பெரியம்மா, அண்ணா, எங்க அம்மா எல்லாருக்குமே தெரியும் அந்த சிஸ்டர். ஏன்னா எங்க அண்ணா வந்து கொஞ்சம் சுமாரா தான் படிப்பாங்க. நல்லா படிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு 10த் வரைக்கும். நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அண்ணன. அடுத்து என்னைய பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்லா சூப்பரா படிப்பேன் அப்ப. அ அந்த டைம்ல வந்துட்டு என்ன ரொம்ப பாராட்டுவாங்க. அப்போ எங்க அண்ணன்ட்ட வந்துட்டு, "பாரு உன் தங்கச்சிலாம் எப்படி படிக்குது" அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சிஸ்டருக்கு வந்து எங்கள ஃபேமிலியாவே தெரியும். எங்களோட அம்மா, அப்பா, பெரியப்பா, பெரியம்மா அந்த மாரி ஓரளவு தெரியும். அந்த சிஸ்டர்லாம் வந்துட்டு ம், ரொம்ப ஒரு கேரிங்கா இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் பேசுறதுல. அதெல்லாம் அவங்களெல்லாம் பார்த்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். இந்த மாரிலாம் நம்மளும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம். இதனாலேயே வந்து நான் ஒரு அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனனால, அப்புறம் அவங்க அங்க உள்ள பிரேயர் பண்ற இடம், அவங்களோட கான்வென்ட் இருக்குது. ஒரு ஹாஸ்டல் மாதிரி உள்ள தனியா ஸ்பெஷலா இருக்குமா, அதனால அதெல்லாம் பார்க்க ஒரு ஆசையா இருந்தது. இன்னொரு ஆசையும் இருந்தது எனக்கு அந்த வயசுல. அ நமக்கு எங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ஃபாதர் வருவாங்க. அ மேபி மந்த்லி ஒன்ஸா எனக்கு அது ஞாபகம் இல்ல. ஒரு பெரிய பிரேயர் வப்பாங்க. மொத்த ஸ்கூலும் அங்க அசெம்பிள் ஆயிருப்போம். ரொம்ப வெயில்லாம் இருக்காது. நெறைய மரம் இருக்கும். கொஞ்சம் அப்ப வந்து டெவலப்பிங் ஸ்கூல் தான். சின்ன ஸ்கூலா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணாங்க. செமையா பெரிய பெரிய மரம். நல்லா அடர்ந்த மரமா வேப்ப மரம்லாம் இருக்கும். நல்லா அங்க நமக்கு எனல் இருக்கும். கிளாஸ்லாம் உட்கார வச்சிருப்பாங்க. எல்லாரையும் லைன்ல உட்கார வச்சு, அந்த பிரேயர் மீட்டிங் நடக்கும். அந்த பிரேயர் அப்போ என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்க விஷயம் வந்து அங்க அப்பம் குடுப்பாங்க. அந்த ஒயிட் கலர்ல ஒண்ணு சின்ன அப்பளம் மாதிரி இருக்கும்ல. எனக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை. வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த அப்பம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இதுவரைக்கும் அந்த ஆசை நிறைவேறல. நான் சாப்பிட்டதே இல்ல. அம் பட் எனக்கு அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன்னா, அப்படி நிப்பாங்க. ஃபாதர் நிப்பாங்க. அங்க முன்னாடி அந்த ஆ ஸ்டூல்ஸ் போட்டிருப்பாங்க. டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவர் எடுத்து அந்த அப்பத்த வந்து இப்படி காமிப்பாங்க எல்லாருக்கும். அப்போ காமிக்கிறப்போ அது சூப்பரா அந்த ஒயிட் கலர்ல வந்து ஒரு சின்ன சர்க்கிளா இருக்கும்ல. அத காமிச்சுட்டு எல்லாருக்கும் நம்மள வேற காமிச்சு அத வேற டெம்ப்ட் பண்ணிருவாங்க. காமிச்சு அத அப்படியே ஃபோல்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2ஆ ஃபோல்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 4ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு, ஆ ஒரு கப்பு மாதிரி ஒண்ணு இருக்கும். ஸோ அதுல வந்து டிப் பண்ணி அப்படியே நாக்குல வச்சுக்குவாங்க. அவங்க சாப்பிடுவாங்க. அத அப்படிதான் சாப்பிடுவாங்க. அதே மாரி அங்க இருக்க சிஸ்டர்ஸ கூப்பிடுவாங்க. பிளஸ் அப்போ எங்க ஸ்கூல்ல கிறிஸ்டியன் சார்ஸ்லாம் இருப்பாங்க. டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்கள மட்டும் கூப்பிட்டு குடுப்பாங்க. ரொம்ப ஆசையா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த அப்பத்த சாப்பிட்டு பார்த்துறணும். அது ஒயின்ல டிப் பண்ணி குடுப்பாங்களா? அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் குடுப்பாங்க. அத பார்க்க அவ்ளோ ஆசையா இருக்கும். பட் ஸ்டில் இன்னும் வாழ்க்கையில அது நிறைவேறாத ஆசையா இருக்கு. பார்க்கலாம் என்னைக்காவது அதுக்கு சான்ஸ் கிடைக்குதான்ட்டு.
எனக்கு இந்த மாதிரி இப்ப நான் சொன்னேன்ல சிஸ்டர் ஆகணும்னு ஒரு ஆசை, அந்த அப்பம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. என்னோட இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சைல்ட்ஹுட்ல. அப்போ வந்து எனக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா காலையில போறதாகட்டும், போனோடனே போய் நீல் டவுன் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு அந்த ஒரு நம்ம இதெல்லாம் அவங்க ஒரு இது சொல்லுவாங்க, அது எனக்கு மறந்துருச்சு. அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு ஜாலியா தான் இருந்தது. என்னோட எல்கேஜில ஒரு சின்ன இது மட்டும் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா பண்ண சம்பவம் அப்படி, அதுக்கு கிடைச்ச அடி அப்படி. ஏன்னா நான் வந்து தோட வந்து தொலைச்சிட்டேங்க. நான் எல்கேஜி போறப்ப அம்மா அப்ப குட்டி ஒரு தங்க தோடு போட்டு விட்டுருப்பாங்க போல. தொலைச்சிட்டேன்னா அடிச்சு வீட்டுல கேக்குறாங்க, வந்து அப்புறம் தேடுறாங்க, வந்து அப்புறம் ஏன்னா வீடு அந்த கூட்டுவாங்கல்ல, சர்ச்சை கூட்டி கடைசியில இது பண்ணுவாங்க. அப்ப வந்து அந்த கூட்டுற டைம் கூட்டி எடுத்து கண்டுபிடிச்சு எடுத்தா, நான் வந்து தோட வந்து நல்லா கலட்டி கையில எடுத்து வாய்க்குள்ள போட்டு கடிச்சு துப்பி வச்சிருக்கேன் அந்த தோட. அடினா உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா இல்ல, செம அடி. அப்ப எல்கேஜி குட்டி பாப்பான்லாம் எங்க அம்மா பார்க்கல. ஏன்னா தப்பு அவ்வளவு பெரிய தப்பு இல்ல, செம அடி வாங்கினேன். இது வந்து எல்கேஜில தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ வருஷங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மெமரிஸ் இருக்கு. உங்களுக்கும் உங்களோட ஸ்கூல் டேஸ்லாம் வந்து ஞாபகம் வருதா? ஏதாச்சும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், எல்கேஜி அளவுக்கு நமக்கு ஞாபகம் இல்லாட்டியும் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், உங்க ஸ்கூல் எப்படி இருந்தது, அங்க என்ன மரம்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஃபேவரேட்டான கடை இருக்கும்ல, நம்ம வாங்கி சாப்பிட்டுருப்போம்ல. இந்த தேன் மிட்டாய், ஜவ் மிட்டாய். ஜவ் மிட்டாய்னா அந்த பொம்மை வச்செல்லாம் அந்த ஜவ் மிட்டாய் இல்ல, அது இன்னும் ரொம்ப அதுக்கும் முன்னாடிதான் இருந்தது. நான் இருந்தப்ப ஜவ் மிட்டாய் வந்து சும்மா ஒரு ஒரு நல்லா அப்படியே அடிக்கிற பிங்க் கலர்ல இருக்கும். அது இப்படி ரவுண்டா ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு கவர்ல சுத்தி இருப்பாங்க அந்த ஜவ் மிட்டாய். அப்புறம் காசு மிட்டாய், நம்ம அந்த சுத்துவோம்ல, நூல் வச்சு சுத்தி விளையாடுவோம்ல, 10 பைசா, அந்த அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும் அந்த மிட்டாய். வேற என்ன, தேன் மிட்டாய் சாப்பிடுவோம், புளிப்பு மிட்டாய், அப்புறம் சீரக மிட்டாய். இந்த மாதிரி மிட்டாய் வந்து நம்ம வாங்கி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டோம், அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்குன்னு ஒரு ஃபேவரேட் கடை இருக்கும்ல, ஒண்ணு ஸ்கூல் பக்கத்துல, இல்ல கொஞ்சம் முக்குல தள்ளி, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நான் சொன்னேன்ல, ஒரு முனிசிபாலிட்டி ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல அந்த ஒரு பாட்டி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, தேங்காய் இல்ல, மாங்காய், புளியங்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. தேங்காய்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, சாரி. ஆனா எங்க கரெக்டா எங்களோட ஸ்கூல் இருந்த இடத்துலயே அது அந்த தாத்தாவோட இடம் தான் நினைக்கிறேன். அவங்க ஒரு தாத்தா பார்த்தா அந்த மணிக்கூண்டு மாதிரி இருக்கும் மேல, அவர் கீழே அவர் அது சைட்ல வீடு இருக்கும், சின்னதா ஒரு ரூம் தான், அவ்வளவுதான் அவர் வீடு. அவங்களோட ஃபேமிலிலாம் எனக்கு தெரியல. அதுக்கு கீழே அந்த தாத்தா வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மிட்டாய் எல்லாம் வச்சு விற்பாங்க. அந்த தாத்தா கடை ரொம்ப ஃபேமஸ். எங்க ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாருக்குமே அந்த தாத்தா கடை வந்து யாராவது ஒரு அதுல வாங்கி சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டெவலப் ஆகி நிறைய கடைகள் வந்தது. முத இந்த தாத்தா கடை தாங்க அவ்வளோ ஃபேமஸ். அந்த தாத்தா கூட எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு அவரை பாக்குறப்ப அப்படி இந்த ஜீசஸ் தாடியோட நம்ம அந்த சிலையெல்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரியே இருப்பாரு. கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரியே இருப்பாரு. அங்க வந்து கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாதாலாம் ஊர்வலம் கூட்டிட்டு வருவாங்க எங்க ஸ்கூல்ல. அப்ப பார்த்தா அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல கிறிஸ்துமஸ் தாத்தாவா வந்து இவர் தான் வருவாராம், அப்படிலாம் சொல்லுவாங்க. அவரை பார்க்க நார்மல் டேஸ்ல பார்க்கவே நல்ல வயசான தாத்தாவா, அந்த கொஞ்சம் லாங் ஹேர் வச்சிருப்பாரு, நல்லா ஒயிட் ஹேர் வச்சுட்டு, ஒயிட் தாடி வச்சுட்டு, அவரை பார்த்தாலே கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி தாங்க இருக்கும். அந்த மாதிரி அவரையும் வந்து லைஃப்ல வந்து மறக்கவே முடியாது. இது மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க உங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கறப்போ, ஸ்கூல்ல படிக்கிறப்போ, எங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு அக்கா வேலை பார்த்தாங்க, ராணி அக்கான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்க ஸ்கூல்ல நீங்க படிக்கிறப்ப ஏதாச்சும் அங்க வேலை பார்த்த அக்கா, ஒரு டிரைவர் அண்ணா, இந்த மாதிரி தாத்தா, யாராவது ஞாபகம் இருந்தா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது வீடியோ லென்த்தா போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து நான் அடுத்த வீடியோல கண்டினியூ பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.